வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. 200 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதிர்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன காரணத்துக்காக இந்த நோட்டுகள் எல்லாம் செல்லாது, ஆர்பிஐ இந்த முடிவை எடுப்பதற்கான முக்கிய தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்ற தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தனித்துவமான வண்ணங்களில் 200 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் இந்தியாவில் புழக்கத்தில் இருந்து வருகிறது. இந்த 2024-25 ஆண்டில் அதிகமாக, அதுவும் போலியாக 500 ரூபாய் மற்றும் 200 ரூபாய் நோட்டுகள் இருப்பதாகவும் அவை பெருமளவு புழக்கத்தில் இருப்பதாகவும் ஆர்பிஐ தெரிவிச்சிருக்காங்க. அதோடு இந்திய மக்களுக்கு ஆர்பிஐ முக்கியமான ஒரு உத்தரவையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய அறிக்கையின்படி 500 ரூபாய் நோட்டுகள் 37.3% அதிகரித்துள்ளன. அதே நேரத்தில் போலி 200 ரூபாய் நோட்டுகள் 13.9% அதிகரித்துள்ளன. இதற்கு நேர்மாறாக 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் போன்ற பிற நோட்டுகளின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவு சரிந்துள்ளது. இந்த ஆண்டு மட்டும் மொத்தமாக 2,17,396 போலி ரூபாய் நோட்டுகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அவற்றில் 4.7% மட்டுமே ரிசர்வ் வங்கியால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கின்ற 95.3% மற்ற வங்கிகளால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செயல்கள் எல்லாம் மிகுந்த கவலை அளிக்கும்படி இருந்தாலும் பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். உண்மையான 500 ரூபாய் நோட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி, அதாவது புதிய தொடரை சார்ந்தது மற்றும் கல் சாம்பல் நிற வண்ணத்தை கொண்டுள்ளது. இது 66 மில்லிமீட்டர் பெருக்கல் 150 மில்லிமீட்டர் அளவை கொண்டுள்ளது. முன்பக்கத்தில் தேவநாகரியில் 500 என்ற எண், மகாத்மா காந்தியின் உருவப்படம் மற்றும் அசோக தூண் சின்னம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. முக்கிய பாதுகாப்பு அம்சங்களில் நிறம் மாறும் பாதுகாப்பு நூல், அது சாய்ந்தால் பச்சை நிறத்திலிருந்து நீலம் வரை இருக்கும். மைக்ரோ எழுத்து, வாட்டர் மார்க் மற்றும் ஒளியியல் ரீதியாக மாறக்கூடிய மை ஆகியவை இருக்கிறது. பார்வை குறைபாடுள்ளவர்கள் நோட்டை அடையாளம் காணக்கூடிய வகையில் 5 இரத்த கோடுகள் மற்றும் உயர்த்தப்பட்ட அடையாள குறிகளும் உள்ளன. நோட்டின் பின்புறத்தில் செங்கோட்டையின் படம், ஸ்வச் பாரத் லோகோ மற்றும் ஒரு மொழி பலகை ஆகியவை உள்ளன. 200 ரூபாய் நோட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த நோட்டு மகாத்மா காந்தி தொடரின் ஒரு பகுதியாக இருக்கும். 200 ரூபாய் நோட்டு பிரகாசமான மஞ்சள் நிறத்தில் உள்ளது மற்றும் 66 மில்லிமீட்டர் பெருக்கல் 146 மில்லிமீட்டர் அளவில் இருக்கிறது. இதில் மகாத்மா காந்தியின் உருவப்படம், தேவநாகரியில் 200 அப்படிங்கிற எண், நிறம் மாறும் பாதுகாப்பு நூல் மற்றும் மைக்ரோ டெக்ஸ்ட் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இது உயர்த்தப்பட்ட அச்சு, இரத்த கோடுகள் மற்றும் பார்வையற்றோருக்கான அடையாள குறிகள் உட்பட 17 தனித்துவமான பாதுகாப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா சாஞ்சி ஸ்தூபி, ஸ்வச் பாரத் லோகோ மற்றும் ஒரு மொழி பலகை ஆகியவை உள்ளன. இதன் நம்பகத்தன்மையை சரிபார்க்க இந்த அம்சங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த போலி ரூபாய் நோட்டுகளுக்கு ஆர்பிஐ என்ன அறிக்கை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2024-25 ஆண்டில் 1,17,722 போலி 500 ரூபாய் நோட்டுகள் மற்றும் 32,660 போலி 200 ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ரிசர்வ் வங்கி அறிவிக்கை சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டை விட ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கைப்பற்றப்பட்ட மொத்த கள்ள நோட்டுகளின் எண்ணிக்கை 2022-23 ஆண்டுல 2,25,769 இருந்தது. 2024-25 ஆண்டுல 2,17,396 சற்று குறைந்துள்ளது. ரிசர்வ் வங்கியை விட தனியார் வங்கிகளே இந்த போலியான ரூபாய் நோட்டுகளை எல்லாம் அடையாளம் கண்டு பறிமுதல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக பொதுமக்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலியான ரூபாய் நோட்டுகளை பெறுவதற்கு முன்பாக நீங்க நோட்டுகள் ஏதாவது வாங்குறீங்கன்னா, அதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த 500 ரூபாய் மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளை வாங்கும் பொழுது 17 பாதுகாப்பு அம்சங்களையும் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னா காவல் நிலையத்திலோ அல்லது ஏதாவது ஒரு வங்கியிலோ கொடுத்து அந்த நோட்டுகள் சரியானது தானா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம்.
மக்களே, இந்த 17 அம்சங்களையும் சரிபார்க்காம நீங்க ரூபாய் நோட்டுகளை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க. அதோடு போலியாக இருக்கக்கூடிய நோட்டுகளை நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க மேல காவல்துறை நடவடிக்கை எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எனவே மக்களே, உங்களிடத்தில் போலியான நோட்டுகள் வந்துச்சு, இல்லை அந்த நோட்டுகள் மீது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை சோதிச்சு பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லது. மக்களே, இந்த